ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி வெந்தயக்கீரையை வச்சு ஒரு பூரி செய்யலாம். கீரை ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த வெயில் காலத்தில் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும். வேரை கிள்ளிட்டு நல்லா அலசி நைஸாக அரிஞ்சிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி விட்டு உப்பு கரைய விட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ கோதுமை மாவு அதில் சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்ததுக்கப்புறம் உங்களுடைய சமையல் எண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் அதை கொஞ்சமாக அதில் விட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அரிஞ்ச கீரையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணியை தெளித்து சப்பாத்தி மாவு பதத்தில் நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு திருப்பி கொஞ்சம் பிசைஞ்சிட்டு அதை ஒரு 20 நிமிஷம் மூடி அப்படியே ஊற வச்சிடலாம். இந்த கேப்பில் நம்ம இந்த பூரிக்கு ஒரு கிழங்கு ரெடி பண்ணலாம். ஏற்கனவே உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு உரித்து உதிர்த்து வச்சுருக்கேன். ஒரு கடாயை வச்சு எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி பூண்டெல்லாம் அரிஞ்சு போட்டு நல்லா வதக்கி விட்டு அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த உருளைக்கிழங்கை இதில் மசிச்சு வச்சுருக்கிறத சேர்த்து ஒரு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ மாவை தேவையான சைஸில் பூரிக்கு உருட்டிடுங்க. எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பூரிகளை ஒன்றா பொரித்து எடுத்துடலாம். இப்படி கொஞ்சமாக மேலே எண்ணெயை எடுத்து விட்டோம்னா பூரி புஷ்ஷுன்னு வந்துடும். அவ்வளோதான், நம்மளுடைய வெந்தய பூரி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எண்ணெய் சேர்த்துக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஒரு சப்பாத்தியாகவும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த வெயில் காலத்தில் வெந்தயக்கீரை பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதை இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரியாமையே அவங்க சாப்பிட்ருவாங்க. வித்தியாசமாகவே தெரியாது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. வெந்தயக்கீரை வீட்டில் வளர்க்குறதும் ரொம்ப ஈஸி. நீங்கள் ஸ்வீட் பாக்ஸ்லலாம் வெந்தயத்தை தூவி வளர்த்துடலாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.